அத்தை பையன் சதீஷ்க்கு. சதீஷ்கா? சின்ன பையன்டா அவன். ஆள் தான் பார்க்க. சேர்ல உட்காரு. ஏய், அது பொண்ணு மாப்பிள்ள உட்கார சேர்றா. அங்கே சதீஷ் தான் உட்காரணும். மேட்டர் இருக்குடா, உட்காரு. என்னடா மேட்ரு? நான் உட்காந்து பார்க்கணும் என்ன நினைப்பாங்க? என்ன போய் மாப்பிள்ள நினச்சிக்க மாட்டாங்க? என்ன சரஸ்? பிரேம், பிரேம், நான் சொன்னா கேட்பியா மாட்டியா? உனக்கு நான் ஸ்கூல்லே சொல்லியிருக்கேன்டா. நீ சொன்ன அந்த பில்டிங் மருந்து கூட விதிக்கண்டா. டெம்பரரி விமல. ஏய், யாரா அந்த பொண்ணு? என் பக்கத்துல இருந்து உட்காருது. வணக்கம் சார். பிரேம் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர். உனக்கு அவர் மேலே ரொம்ப மரியாதை. ரொம்ப பெரிய மனுஷன். அதான் பார்த்தது இருந்துச்சா? மண்டபம். யார் கல்யாணம்? சதீஷ்கடா, கத்தப்பே. சதீஷ்கா? சின்ன பையனா? ஆள்லாம் பார்க்க மாறுமா இருப்பான். இல்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டான் போல. நாம ஏன் பொண்ணு பக்கத்தில் நிற்கிறோம்? சதீஷ் அவன் வர மாட்டான். இல்லை, அப்போ தோணுது இல்லை, அவன் நிற்பான்ல. சதீஷ் நிற்கல. பாவம் அவன் கஷ்டப்பட்டு உசார் பண்ணியிருப்பான். சொன்னா கேட்பிய மாட்டியா? நீ சொன்ன அந்த பில்டிங் மேலே கூட குதிக்கண்டா. சரஸ், எனக்கு என்னமோ அது சரியா படலடா. சரி, பொண்ணை திரும்பி பாரு. திரும்பி பாருடா. அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. என்ன சொல்றாரு? உண்மையிலே இல்ல ஏதோ பேய் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஃப்ரண்ட்டில் உள்ள ஏதோ ஒரு பொண்ணு பேய் மாதிரி மேக்கப் போட்டு வந்திருக்கு, அது சொல்கிறோம். ஏய் ஃபர்ஸ்ட் ரோலையா இந்த பொண்ணுடா. யாரு? நானா? இல்லைம்மா, பக்கத்தில் நிற்குது அந்த பாப்பா. பாப்பாவா? இந்த பொண்ணு உனக்கு பாப்பாவா? ஆமா, இந்த பொண்ணு உனக்கு முன்னாடியே தெரியுமா? காதல்ங்கிறது ஆள் மனசுல அடிச்ச ஆணி மாதிரி அவன் மரணப்படுக்கையிலே மறக்காது. யாரு கல்யாணம்? சும்மா இருடா. ஏன் நான் சொன்னால் கேட்பே மாட்டியா? நீ சொன்ன அந்த பில்டிங் மேலதோட குதிப்பண்ட. யாரா அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. இப்போ யாரு நான் சொல்றாரு? அந்த பொண்ணை தான் சொல்கிறாரு. இல்லைண்ணா, வேணும்னே பண்ணுறாரு. இவர் வந்ததுலேருந்தே சரியில்லை. நேற்றுலேருந்து என்கிட்ட சரியாக பேசல. இங்கே வந்து இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லைண்ணா, நானும் பேசல. சாருக்கே எப்போ தோணுதோ அப்போ பேசிட்டோம். ஏன் பிரியா, மேக்கப் ஓவராக இருக்கு? இல்லையே, கரெக்டாக தான் இருக்கு. எனக்கு ஓகேவா? யாரா அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. அண்ணா, இதுதான் லாஸ்ட். இனிமே இப்படி சொன்னார்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இல்லைதானா, சும்மா விளையாடுறான். டேய் லூசு. எது இது வச்சு விளையாடணும்ட்டு அறிவில்லை? அவ்வளோ அக்கறை இருந்தால் மேக்கப் மேன் அரேஞ்ச் பண்ண வேண்டியது தானே? காலையிலேருந்து எவ்வளோ வாட்டி கால் பண்ணுறது, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு நாங்கள் கால் பண்ணோம். வாயை வச்சுக்கிட்டு சும்மாடுறா. அதை குடிச்சதை யார்கிட்டயும் கோல் மட்டும் போகுது. உடனே போய் பிளாக் பண்ணு. நீ சொன்ன அந்த பில்டிங் மேலதோட குதிப்பண்ட. வாயை பற்றிட்டு நீங்க சாக்லேட் சாப்பிட்டு வெளியே போய் விளையாடு.